வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசாவில் போர் தொடங்கியதில் இருந்து இஸ்ரேல், ஹெஸ்போல்லா மற்றும் பிற எதிர்ப்பு இயக்கங்களுக்கு இடையேயான பரஸ்பர தாக்குதல்களின் ஒரு பகுதியாக வடக்கு இஸ்ரேல் மற்றும் தெற்கு லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் உச்ச அளவுக்கு சென்று கொண்டிருக்கின்றன. தற்போது எல்லைப் பகுதியில் உள்ள சூழ்நிலை அங்கு ஒரு போர்க்களம் திறக்கப்பட்டுள்ளது என்ற தோற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலின் எல்லையில் பல இடங்களில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. லெபனானில் இருந்து வடக்கு இஸ்ரேலை நோக்கி ஏராளமான ராக்கெட்கள் ஏவப்பட்டதில் இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் பல இடங்களில் தீப்பற்றி கொண்டது. நேற்று வியாழக்கிழமை ஏராளமான ராக்கெட்கள் ஏவப்பட்டதன் விளைவாக லெபனான் எல்லையில் பல இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டதாக இஸ்ரேலிய ஒலிபரப்பு ஆணையம் உறுதிப்படுத்தியது. இஸ்ரேலிய தீயணைப்பு படையினர் தீப்பிடித்த இடங்களுக்கு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டது. ஹெஸ்போல்லா ஏவுகணைகளால் இஸ்ரேலிய தீயணைப்பு படையினர் தாக்கப்படலாம் என்ற அச்சத்தில் தீப்பிடித்த இடங்களை அணுக முடியாததால் தீயை கட்டுப்படுத்துவதில் உள்ள சிரமத்தையும் இஸ்ரேலிய ஒலிபரப்பு ஆணையம் சுட்டிக்காட்டியது. அக்டோபர் 8ஆம் தேதி லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தொடங்கிய தாக்குதல்களின் முன்னெப்போதும் இல்லாத அளவில் மிக அதிகமான தாக்குதல்கள் இப்போது நடக்கின்றன. இந்த வார தொடக்கத்தில் ஒரு மூத்த ஹெஸ்போல்லா கள தளபதி கொல்லப்பட்டதை தொடர்ந்து எல்லை தாண்டிய தாக்குதல்கள் தொடர்வதாக கூறியுள்ள ஹெஸ்போல்லா தமது தளபதி மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் ஏவுகணைகள் மற்றும் ஆயுதமேந்திய ஆளற்ற விமானங்கள் மூலம் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் இலக்குகளை குறிவைத்ததாக கூறியது. லெபனான் பிரதேசத்தில் இருந்து ஏவப்பட்ட வெடிபொருட்கள் நிரம்பிய ஆளற்ற விமானம் ஒன்று வடக்கு இஸ்ரேலில் உள்ள மெட்ரோலா நகருக்கு அருகில் உள்ள பகுதியில் வீழ்ந்து வெடித்ததில் 3 துருப்புகள் காயமடைந்தனர். அதில் ஒருவர் படுகாயமடைந்தார் என்று இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்குள்ளான இஸ்ரேலிய துருப்புகளில் ஒருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் குண்டுவெடிப்பின் விளைவாக மற்ற இருவரும் லேசான காயமடைந்ததாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது. மெட்ரோலாவில் உள்ள ஒரு இடத்தில் ஒரு வாகனத்தை குறிவைத்து 2 S-5 ராக்கெட்களை ஏற்றி செல்லும் தாக்குதல் ஆளற்ற விமானம் ஒன்று ஏவியதாக ஹெஸ்போல்லா கூறியது. இது 2வது தாக்குதல். ஆளற்ற விமான தாக்குதல் நடப்பதற்கு சில மணி நேரத்திற்கு முன் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் பீடபூமி பகுதியில் ஹெஸ்போல்லா மிக கடுமையான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியது. அந்த தாக்குதலுக்குள்ளானதும் இஸ்ரேலிய ராணுவ தளங்கள் தான். கோலன் ஹைட்ஸ் பகுதியில் உள்ள 3 ராணுவ தளங்கள் மீது சுமார் 60 கத்யூஷா ராக்கெட்களை வீசியதாகவும் அந்த பகுதி முழுவதும் ராக்கெட் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததாகவும் ஹெஸ்போல்லா கூறியது. இஸ்ரேல் 40 ராக்கெட்கள் லெபனானில் இருந்து ஏவப்பட்டு இஸ்ரேலிய வான் பகுதிக்குள் வந்ததாக அறிவித்தது. ஹெஸ்போல்லா 60 ராக்கெட்களை ஏவிவிட்டதாக கூறிய போதிலும் கணிசமான சதவீத ராக்கெட்கள் லெபனானுக்குள் தவறாக தாக்குகின்றன அல்லது இஸ்ரேலிய எல்லையை அடைவதற்கு முன் செயலிழந்து லெபனானுக்குள் வீழ்ந்து விடுகின்றன. லெபனானில் உள்ள ஹெஸ்போல்லா குறைந்தபட்சம் சில ராக்கெட்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டது. இருப்பினும் அவர்களின் பல ராக்கெட்கள் தவறாக சுடப்பட்டு உள்ளூர் லெபனான் நபர்களை காயப்படுத்தியது மற்றும் ஒருவரை கொன்றிருக்கலாம் என்கிறது IDF. லெபனானில் இருந்து எல்லை தாண்டி வந்த ராக்கெட்களில் சிலவற்றை அயன்டோம் வான் பாதுகாப்பு சாதனம் இடைமறைத்தது என்று IDF கூறியது. ராக்கெட் தாக்குதல்கள் காரணமாக எந்த காயமும் ஏற்படவில்லை. எல்லைக்கு அப்பால் தெற்கு லெபனான் நகரங்களான குவானா மற்றும் செடிகுயின் அருகே 2 ஹெஸ்போல்லா செயற்பாட்டாளர்களுடன் சென்ற வாகனம் மீது ஆளற்ற விமான தாக்குதல் நடத்தியதாக IDF கூறியது. லெபனான் ஊடகங்கள் வெளியிட்ட தகவலில் அந்த தாக்குதல் காரணமாக 2 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. கொல்லப்பட்ட 2 பேரும் தமது இயக்க செயற்பாட்டாளர்கள் என்று தெரிவித்த ஹெஸ்போல்லா அவர்களது பெயர்களையும் வெளியிட்டது. IDF வெளியிட்ட தகவலின்படி கொல்லப்பட்ட 2 ஹெஸ்போல்லா உறுப்பினர்களும் இஸ்ரேலுக்கு எதிராக உடனடி தாக்குதலை நடத்துவதற்காக சென்று கொண்டிருந்த உளவு தகவல் கிடைத்ததை அடுத்தே அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அத்துடன் தெற்கு லெபனானை சுற்றியுள்ள ஹெஸ்போல்லா இலக்குகள் மீது இஸ்ரேலிய விமானப்படை நாள் முழுவதும் 12 விமான தாக்குதல்களை நடத்தியதாக IDF கூறியது. தாக்குதல் இலக்குகளாக தெற்கு லெபனானில் மேசல் அட் ஜபாலில் உள்ள ஹெஸ்போல்லாவின் ராக்கெட் ஏவுதளம், ஒரு கண்காணிப்பு நிலையம் மற்றும் செயல்பாட்டாளர்கள் கூடியிருந்த பல கட்டடங்கள் உட்பட முக்கிய இலக்குகள் தாக்கப்பட்டன. சில தாக்குதல்களை காட்டும் காணொலி காட்சிகளை IDF வெளியிட்டது. 2 ஹெஸ்போல்லா செயற்பாட்டாளர்களின் மரணம் அக்டோபர் 8ஆம் தேதி காசாவில் ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவித்து இஸ்ரேலை தாக்கி தொடங்கியதில் இருந்து கொல்லப்பட்ட ஹெஸ்போல்லா உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 300ஆக உயர்த்தியது. இதுவரை இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் நடந்த மோதல்கள் இஸ்ரேலிய தரப்பில் 10 சிவிலியன்கள் மரணத்திற்கும் 14 IDF துருப்புக்கள் மற்றும் பாதுகாப்பாளர்களின் மரணத்திற்கும் காரணமாக அமைந்தன. இஸ்ரேலில் தாக்குதல்கள் தொடர்ந்ததால் வியாழன் பிற்பகல் கலிலேயா முழுவதும் உள்ள நகரங்களில் ராக்கெட் மற்றும் ஆளற்ற விமான எச்சரிக்கை சைரன்கள் தொடர்ந்து ஒலித்தன. சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட புகைப்படம் ஒன்றில் வடக்கு இஸ்ரேலின் மேற்கு கலிலி ஷ்லோமிக்கு அருகில் குறைந்தது ஒரு ராக்கெட் தாக்கத்தை காட்டுகிறது.
காயம் ஏற்பட்டதாக உடனடி தகவல் இல்லை. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே அதிகரிக்கப்பட்ட தாக்குதல்கள் கடந்த புதன்கிழமை தொடங்கின. அதற்கு காரணம் கடந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகுதியில் IDF ஆளற்ற விமான தாக்குதலில் ஹெஸ்போல்லாவின் உயர்மட்ட களத்தளபதி ஹுசைன் இப்ராஹிம் மக்கி கொல்லப்பட்டதுதான். அதையடுத்து புதன்கிழமை முதல் இஸ்ரேலிய இலக்குகள் மீது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியது ஹெஸ்போல்லா கடந்த புதன்கிழமை லாயர் கலிலியில் உள்ள ஒரு முக்கியமான ராணுவ தளத்தை வெடிக்கும் ஆளற்ற விமானம் மூலம் தாக்க முடிந்தது. அந்த தாக்குதல் பல ஆண்டுகளுக்கு இருந்ததை விட இஸ்ரேலிய எல்லைகளுக்குள் அதிக தொலைவு சென்று நடத்தப்பட்ட தாக்குதலாக குறிப்பிடப்பட்டது. தாக்குதலுக்கு பதிலடிக்கு பதிலடி என்று இருதரப்பும் தொடர்ந்து தாக்குதல்களை வேகப்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஸ்கைடியூ எனப்படும் ஏவுகணை கண்டறியும் சாதனம் இயக்கப்படும் இஸ்ரேலிய விமானப்படை தளத்தில் வெடிபொருள் நிறைந்து ஆளற்ற விமானங்களை ஏவியதாக ஹெஸ்போல்லா கூறியது. லெபனான் எல்லையிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் கோலானி சந்திப்புக்கு அருகில் இந்த தளம் அமைந்துள்ளது. ஹெஸ்போல்லாவின் ஆளற்ற விமானம் ஒன்று கோலானி சந்தி பகுதியில் உள்ள ஒரு முக்கியமான ராணுவ தளத்தை தாக்கியதை வியாழன் காலை IDF உறுதிப்படுத்தியது. இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு சாதனம் இரண்டாவது ஆளற்ற விமானத்தை வீழ்த்தியதாகவும் IDF கூறியது. தாக்குதலுக்கு பதிலடியாக எல்லையிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பால்பெக் ஹெஸ்போல்லா கோட்டையில் இஸ்ரேலிய விமானப்படை ஒரே இரவில் தாக்குதல்களை நடத்தியது. ராணுவ மதிப்பீடுகளின்படி வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை உருவாக்க பயன்படுத்தப்படும் ஹெஸ்போல்லா ஆயுத தயாரிப்பு ஆலையை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக IDF தெரிவித்தது. அக்டோபர் 8 முதல் ஹெஸ்போல்லா தலைமையிலான படைகள் இஸ்ரேலிய எல்லையில் உள்ள ராணுவ நிலைகள் மீது தினசரி அடிப்படையில் தாக்குதல் நடத்தி வருகின்றன. IDF ரஃபாவில் செயல்பட தொடங்கி எகிப்துடன் பகிர்ந்து கொள்ளப்பட்ட எல்லை கடவையை கைப்பற்றிய பின் சமீப நாட்களில் ஹெஸ்போல்லா அதன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது.